கிமு 4ஆம் நூற்றாண்டினை சேர்ந்த ஹிப்போகிராட்ஸ் எழுதிய மருத்துவ நூலான அப்போரிசம்ஸ் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் மீட் என்ற ஒயின், தண்ணீர் மற்றும் தேன் கலந்து செய்யப்படும் ஒரு வகை பானத்தை எடுக்க பரிந்துரைத்தது. ஒரு கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணோ கோதுமை மற்றும் பார்லி விதைகளில் பல நாட்களுக்கு சிறுநீர் கழிப்பதை விவரிக்கிறது. அதன் பிறகு பார்லி விதைகள் முதலில் முளைத்தால் அது ஆண் குழந்தை, கோதுமை முதலில் முளைத்தால் அது பெண் குழந்தை. இரண்டுமே முளைக்காவிடில் அப்பெண் கர்ப்பமாக இல்லை என்று கருதப்பட்டது. சிறுநீரை வைத்து பல வகையான பரிசோதனைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கருவுற்றிருக்கும் பெண்களின் சிறுநீரினால் விதைகள் 70% வரை முளைக்கலாம் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. ஆனால் குழந்தையின் பாலினத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. கர்ப்பமாக இல்லாத பெண்களின் சிறுநீரை பயன்படுத்தினால் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. கர்ப்பிணிப் பெண்களின் சிறுநீரில் நிச்சயமாக ஒரு சிறப்பு கூறியிருந்தது.